வெட்டி பேண்ட் ஷர்ட்டு கோட் ஷூட்டு டை கட்டுறாங்க அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இங்க இருக்கிற பிராமின்ஸ் என்ன பண்றாங்க? நம்ம படிக்க கூடாது, கீழ் ஜாதிகள் படிக்க கூடாது, படிச்சா கேள்வி கேட்பான். அதனால என்ன பண்ணாங்க? கூட என்ன செய்யறாங்க தெரியுமா? 3ஆம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாமா கவனிச்சிங்க. 3ஆம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுன சின்ன பிள்ளைங்க அது பாஸ் பண்ணாதான் 5ஆம் கிளாஸ், அப்புறம் 8ஆம் கிளாஸ். எப்படியெல்லாம் அந்த கீழ்மட்டத்தில் அந்த சிறுபான்மையா இருக்கிற மக்களை எப்படியெல்லாம் அடி மட்டத்தில் வைக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. யார் யார் என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் செய்யணுமா? ஒருத்தர் ஓவியா இருக்கிறார், துணி துவைக்கிறாருன்னா அவங்க பரம்பரை துணி துவைக்கணும். ஒருத்தர் செருப்பு தைக்கிறாருன்னா செருப்பு தைக்கணும். படிச்சுட்டா மேல வந்தா கேள்வி கேட்பானே பாருங்க. அதனால நம்ம ஓட்டு போடுறது கூட சிந்திச்சு ஓட்டு போடணும் இல்லையா? எப்படியெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்தை நசுக்கணும்னு சொல்லி முயற்சிகள் நடக்குது. தெளிவு போயிட்டு நாம என்ன பண்ணோம்? பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நிறைய அம்பேத்கர் பெரியார்லாம் வந்ததுனால இப்ப என்ன பண்றோம்? நிறைய படிச்சு வைக்கல்கள்லாம் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் நர்ஸுங்கெல்லாம். அம்பேத்கர் பெரியார்லாம் இல்லைன்னு சொன்ன என்ன பண்ணோம்? நம்ம அப்படியே நசிடுவாங்க. ரெடியா ரூட்ல மாடு மேய்க்கிற ரெடியா ரூட்ல மாடு மேய்ச்சி தான் இருக்கணும், சாரி வாரியில் தான் இருக்கணும். அம்பேத்கர் பெரியார்லாம் வந்ததுனால இப்போ நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம். கரவை தண்ணி கத்து நாங்கள் மேய்ப்போம். கொடை பிடிச்சிட்டு போக கூடாது, செருப்பு போட்டு போக கூடாது. நமக்குன்னு தனி கிளாஸ், அவங்களுக்கு தனி கிளாஸ். இப்படியெல்லாம் இருந்தது உடைச்சாரு பெரியார் அம்பேத்கர். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயம், தலித் சொல்ற சமுதாயம் இன்னைக்கு வக்கீலாவோ டாக்டராவோ ஐஏஎஸ் அதிகாரிகளாவோ படிக்க முடியாது. அவங்களாம் காரணம் இதெல்லாம் உடைச்சாங்க இல்லையா? அதே போல மிஷனரிங்க உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணலாம்? அவர் கூட மறித்து போகலாம். அப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் போன்ற மூட நம்பிக்கைலாம் இருந்தது. மிஷனரிகள் வந்து உடைச்சாங்க அதெல்லாம் இல்லையா? அவை மிஷனரிகளை நம்ம நினைக்கணும் இல்லையா? மிஷனரிகள் நம்ம உதவி செய்யணும், செபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? செபிக்கிறதா இருப்போம் இல்லையா? அவை மிஷனரிகளை நினைப்போம், அவருடைய தியாகங்களுக்கு நன்றி சொல்வோம். நாமும் மிஷனரியை மாறணும். நம்மளால ஏறது என்ன பண்ணுவோம்? செய்வோம். நம்முடைய சபையில சின்ன பிள்ளைங்களாம் குட் சமாரிட்டன் ஃப்ரெண்ட்ஸ் கிளப், அது மூலமா என்ன பண்ணி 2-3 பேருக்கு உதவி செய்யும். ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவுக்கு மருத்துவ செலவு காசு இல்லை, முனியம்மான்னு சொல்லி ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க மூலமா 3000 ரூபாய் கொடுக்கப்படுது இல்லையா? அதே போல என்னோட கூட படிச்சது ஒருத்தர் வஜ்ரமணின்னு சொல்லி கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு சரியா பார்வை தெரியல, அவருக்கு உதவின்னு கேட்டாங்க. சொன்னேன், கிளப்ல சொன்னேன், 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைங்க. கரகத்தட்டு வந்து பிள்ளைங்க பாருங்க. இப்படி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சபையின் மூலமா செய்யணும், இன்னும் தொடர்ந்து செய்யணும். நம்ம ஒரு மிஷனரி தாங்குறோம், ஒவ்வொரு மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறோம். FMBக்கு நண்பர் சுவிசேஷ ஜெப குழு. சபை வளருது, நம்ம கொடுக்கதான் ஆண்டு நம்ம கொடுப்பார். இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணோம்? ஊறும். இறைக்காத கிணறு நாரும். ஆமா, நீங்க தண்ணி இறக்காம பாருங்க கிணறு எப்படி இருக்கணும்? இறக்க தானே ஆகும், சுத்தமாகும் இல்லையா? இங்க நம்ம மோட்டர் கூட போர் கூட என்ன எங்களுக்கு ரசனா மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ரசனா பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் எங்கேயா பார்க்குறோம், குடிச்சிருக்கிறோம். வெள்ளை துணியெல்லாம் மஞ்சள் ஆகிடும். இப்போ இறக்க என்ன ஆகுது? இப்போ தண்ணி மாறிடுச்சு. அது போல தான் நம்ம கொடுக்க கர்த்தர் நம்ம கொடுப்பார். கொடுக்கலாம், அப்பொழுது கொடுக்கும். ஆமாம், கொடுக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119 சங்கீதம் 76. அது மாத்திரம் இந்த மாசம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை செப்பனியா 3:20 இல்லையா? 3:20 17. கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். ஞாபகத்தில் வச்சுங்க. அமாவாசை பிரேயர் கேட்பாங்க, என்ன வாக்குத்தத்தம் சொன்னாங்கன்னு இல்லையா? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லவர், அவர் நம்மை
ரட்சிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படும். இன்னைக்கு செய்தி நம்ம சங்கீதம் 119:76 வேகமா எடுத்து வாசிங்க. நீர் உமது அடியானுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அல்லேலூயா. பக்தன் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? கிருபை என்னை தேற்றுவதாக. அநேக ஜெபம் பண்ணிருக்காங்க பைபிள்ல. ஆனால் குழந்தை பாக்கியத்துக்காக பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணார். இசைக்க ராஜா சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. யோனா மீன் வயிற்றுல இருந்து வெளியே வரதுக்கு ஜெபம் பண்ணி நிறைய பேர் வேதத்துல ஜெபம் பண்ணி. இந்த பக்தன் சங்கீதக்காரன் சொல்றாரு, உடைய கிருபை என்னை தேற்றுவதாக. இல்லையா? கிருபைன்னு சொல்லி பார்க்கும்போது தகுதி பாராமல் கொடுக்கிற ஒரு ஈவு. படிச்சவன் படிக்காதவன், சகப்பாகிறான், கருப்பாகிறான், நெட்டையாகிறான், குட்டையாக இருக்கிறான், தகுதி பாராமல் கொடுக்கிற ஒரு ஈவு தானே அது கிருபை. நம்முடைய படிப்போ, நம்முடைய தகுதியோ, நம்முடைய அந்தஸ்தோ, நீதியோ, பக்தியோ ஒன்றும் கிடையாது. எல்லாருடைய கிருபை. இல்லையா? என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. இல்லையா? நம்முடைய தகுதி ஒன்றுமே கிடையாது. அவர் முன்னால நம்ம மேன்மை பாராட்ட. எல்லாம் அவருடைய கிருபை. புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. இல்லையா? மோந்தா புயல நாம் சாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. வர புயலெல்லாம் எங்கதான் போகுது? எப்போ வந்தாலும் எங்க போகுது? ஆந்திராவுக்கு தான் போகுது. நம்மளை கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா? காரணம், சென்னையில ஜெபிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. தமிழ்நாட்டில் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. எப்ப எந்த புயல் வந்தாலும் எங்கதான் போகுது? ஆந்திராவுக்கு தான். அங்க பாருங்க, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாம் மரித்து போகாமல் இருப்பது, நாம் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய கிருபை. சிலர் புலம்பல, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதா இருக்குது. புதுசு கண்ணா புதுசு. ஆறுன கஞ்சி, என்ன கஞ்சி? பழைய கஞ்சி. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க? சூடா வேணும். சூடா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தட்டு பறக்கும். இது கூட சூடா செஞ்சு வைக்க உனக்கு நேரம் இல்லையா? வேற வேலை இல்லையா? இது கூட செஞ்சு வைக்க முடியல. தட்டு என்ன பண்ணணும்? பறக்கும் தட்டு பறக்கும். இல்லையா? ஆமா, நம்முடைய ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்குது. அதுதான் சொல்றாரு, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. சரி, நமக்கு கிடைச்சிருக்க ரட்சிப்பு கூட எப்படி பாருங்க. எபேசியர் 2:8 நமக்கு கிடைச்சிருக்க ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. பாருங்க, இது உங்களால் உண்டானது அல்ல. உங்களுடைய பக்தியோ, உங்களுடைய பரிசுத்தமோ, உங்களுடைய நீதியோ ஒன்றும் கிடையாது. அவருடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஆக பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை எப்படிப்பட்டு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 54:10 சொல்றாரு பாருங்க. மறைந்து விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மை மனதுங்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற கிருபை விலகாத கிருபை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கின்ற உண்மையில் மனதுருகிற கர்த்தர். ஆமென். இல்லையா? அவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாத கிருபை. நிழல், நம்முடைய நிழல் எப்படி நம்மை தொடர்ந்து வருது இல்லையா? நம்ம போகும்போது என்ன நம்முடைய நிழல் நம்ம கூட வருது. அதுபோல அவனுடைய கிருபை நம்ம விட்டு விலகாம இருக்கிற கிருபை. வியாதியில அவருடைய கிருபை, சுகத்தில் அவருடைய கிருபை, கை நிறைய இருக்கும் போதும் அவருடைய கிருபை,
குறைவா இருக்கும் போது அவருடைய கிருபை, எல்லா நேரத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குது இல்லையா? விலகாத கிருபை. அதுதான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணாங்க. 40 வருஷம் என்ன பண்ணாங்க? அவங்க பிரயாணம் 4 நாள்ல போக வேண்டியது இல்ல, 40 நாள்ல போக வேண்டிய அந்த பால் தேன் ஓடுகிற தேசத்துக்கு 40 நாளுக்கு பதிலாக எத்தனை வருஷம் சுத்துறாங்க? 40 வருஷம் இல்லையா? அப்ப அந்த 40 வருஷம் பகலிலே மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம் அவங்களை விட்டு பிரியாம சேர்ந்ததான் இல்லையா? ஏன்னா வனாந்தரத்துல பிரயாணம் செய்யறாங்க. பகல்ல எங்க மரம் இருக்காங்க? ஆலமரமா இருக்காங்க, அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம் இருக்காங்க. வனாந்தரத்துல ஒரு மரமும் கிடையாது, ஒரு மரமும் கிடையாது. வனாந்தரம். பகலிலே ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க சொல்லி, கஷ்டப்படுவாங்க சொல்லி மேகஸ்தம்பம் இல்லையா? மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குதே, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுதே. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குதே, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுதே. அன்பான தேவன் நின்னோடு அன்போதும் நின் வாழ்விலே, அன்பான தேவன் நின்னோடு வரும் அறிவோதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நாளாகே கோசிப்பவர். ஏதினால் இது ஏதினால் என்னோடு வருவதினால், ஏதினால் ஏதினால் என்னோடு இருப்பதினால். ஆமென். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே ராத்திரில முன்னால ஒரு அக்னி ஸ்தம்பம், பின்னால ஒரு அக்னி ஸ்தம்பம் அவங்களை நடத்தினதான். வாசிக்கலாமா? யாத்திராமம் 13:21-22 பாக்குற பாருங்க. யாத்திராம புத்தகம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களுக்கு இருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போகல, அவர்கள் கூடவே சென்றது. எவ்வளவு நம்முடைய நல்ல ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய கிருபை அப்படித்தான், விலகாத கிருபை. சரி, வேதத்துல 2 பேரை பற்றி பார்க்க போறோம். அவங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்குது, எதனால அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி 2 பேரை மாத்திரம் பார்க்க போறோம். பைபிள்ல பழைய ஏற்பாடுல ஒருத்தர், புதிய ஏற்பாடுல ஒருத்தர். பழைய ஏற்பாடுல பார்க்கலாமா? நோவா பற்றி பார்க்க போறோம். ஆதியாகமம் 6:8. ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இல்லையா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம் அவனிடத்துல காணப்பட்ட குணாதிசயம். அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் என்ன பண்ணான்? செய்து முடித்தான். அதாவது அளவு சொல்லிட்டார், மரம் சொல்லிட்டாரு, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாரு. குப்பேர் மரத்தினால பேழை செய்ய சொன்னார். ஏன்னா உலகத்துல அக்கிரம் மிகுதி ஆகுதுனால ஜனங்க என்ன பண்றாங்க? தெய்வத்தை விட்டு தாறுமாறா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆராதியார் சொல்றார், மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன பண்ணாரா? மனஸ்தாப்பட்டாராம் இல்லையா? மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன பண்றாரு? மனஸ்தாப்பட்ட. அங்கே பார்க்கிறோம் ஆதியாகமத்துல எல்லாவற்றையும் நல்லது நல்லது கண்ட தேவன் ஆதாம் இடத்துல தனிமையா இருப்பது நல்லது என்று கண்ட தேவன் ஏற்றத்தினை உண்டாக்குறார். 6 அதிகாரத்துல வரதுகளை பார்க்கிறோம். ஜனங்கள் குடித்து வெறித்து பெண் கொண்டு பெண் எடுத்து மோசமா
தாறுமாறான வாழ்க்கை. கடவுள் பயமே கிடையாது, கடவுள் பயமே இல்லை, கடவுளுக்கு கீழ்ப்படிகிறதே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு, மனுஷன் உண்டாக்கினதுக்காக நான் என்ன பண்றேன், மனசாப்படுறேன். ஏன் உன்னை பெத்தேன் பெற்றது மனசாப்படுறது பாக்குறோம் இல்லையா, கேட்கறோம் இல்லையா? உன்னை பெக்கிறதுக்கு பதிலாக ஒரு கல்லை பெற்றா நல்லா இருக்கு இல்லையா? சவுலை ராஜா வாய்க்கிறதுக்காக கூட என்ன பண்றான், மனஸ்தாப்படுன்னு சொல்ற. அவங்க இங்க பாக்குறோம் அப்படிப்பட்ட இந்த மோசமான உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டார். ஜனத்தால அழிக்க போற. அதனால நோவா என்ன செய், நீ கப்பல் செய். கப்பல் செய்கிறாரு. 120 வருஷம் பிரசவம் பண்றாரு. மனிதனுங்க உலகத்தை கத்தர் என்ன பண்ண போறாரு, அழிக்க போறாரு. வராலும் சண்டை பண்ணல, சம்மந்தி கூட சண்டை பண்ணல, மச்சான் மாமன் கூட என்ன பண்ணல, சண்டை பண்ணல. இப்போ போய் உலகத்தை அழிக்க போறாராம், மழை வர போதான். இதெல்லாம் என்னது கேலியா இருக்கு இல்லையா? பரியாசம் பண்ணாங்க அவனை. நம்ம கூட சொல்றோம் மனதிற்கு இயேசு கிறிஸ்து வர போறாரு சொன்ன என்ன பண்றாங்க, இந்த கிறிஸ்துவுக்கு வேற வேலையே இல்லை, இயேசு வர போறாராம் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் வரப்போகிறார் இல்லையா? முதலாவது ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். இப்போது வரப்போகிற நியாயாதிபதியா வரப்போறார். ராஜாதி ராஜாவாய் பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருகைக்கான அடையாளங்கள் நாம் பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் பார்க்கிறோம் கண் எதிர்க்கு. எப்போ பார்த்தோம்? கொரோனா, கொள்ளை நோய் கொத்து கொத்தா வாங்கி போச்சு. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், கர்நாடகாரன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்றான் இல்லையா? ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். ரஷ்யா, உக்ரைன், காசா, பாலஸ்தீனா, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். என்ன நடக்குது? யுத்தம். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம். ஆனா உடனே இல்லை, திருடனை போல வரும்னு சொல்லி இருக்கிறார். நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவங்க இங்க பாக்குறோம், நோவா 120 வருஷமா பிரசவம் பண்றாரு. ஒரு நாள் மனம் திரும்பல. மழை வந்தது 40 நாள். எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? எத்தனை பேரு தெரியலையா? 8 பேர் இல்லையா? நோவா, நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத், 3 மருமக்கள். மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். மீதி பேர் நிலைமை அழிந்து போனார்கள். ஆகவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு காரணம் கீழ்ப்படிதல். என்ன படிதல்? கீழ்ப்படிதல். தேவன் சொன்ன பிரகாரம் பேழையை உண்டு பண்ணினார், கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களா, ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனாராம். ஆதியாகமம் 12:4, ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுதானா இருந்தான். இங்க பாக்குற 12ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சியில பார்க்கும்போது ஆபிரகாம் விட்டு சொல்ல, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் சொந்த பந்தங்களை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ இல்லையா? உடனே என்ன பண்றாரு ஆண்டவரே, அந்த இடம் எப்படி இருக்கும்? சூப்பர் மார்க்கெட் இருக்குமா? தண்ணி வசதி இருக்குமா? டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குமான்னு கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 4 படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி என்ன பண்றாரு? அவரு கீழ்ப்படிந்து போறார். கரலை தட்டி கர்த்தர் நாம மகிமைப்படும். எத்தனை வயசு? எல வயசா? எலவட்டம் அவரு 75 வயசு புறப்பட்டு போற. நம்ம 10 வயசுல நைட் பிள்ளைக்கு வாங்க என்ன பண்றோம்? சாகு போக சொல்றோம். 75 வயசுல புறப்பட்டு போற. எந்த விதமான ஏபிடி பார்சல் இருந்ததப்போ? ஒரு பார்சல் சர்வீஸ் கிடையாது. ஒரே ஒரு பார்சல் சர்வீஸ் கழுத, கோவை கழுதுதான் கட்டிட்டு அந்த சொன்ன பிரகாரம் என்ன பண்ணார்? ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அதனால்தான் அவர் திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பன். சாரால் விசுவாசிகளின் தாய் இல்லையா? கீழ்ப்படிதல் வேணும். நைட் பிரேயர் என்றோம். எத்தனை பேர் வரோம்? நைட் பிரேயர்னா நைட் ஃபுல்லாக நம்ம வைக்கிறோம். சில சபைகளில் போனாலும் 10லேருந்து காலைல 5 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் வர அப்பதான் விடுவாங்க. போயிருக்கு ஏஜி சர்ச்சுக்கெல்லாம் மூலக்கால இருக்கும்போது போயிருக்கு. இங்கேருந்து போக முடியல. 10 மணிக்கு கூட நாங்கெல்லாம் போகலையா?
ஜீவானந்த ஐயெல்லாம் இருந்தாங்க. அப்போ கரெக்டா 10 மணிக்கு வருவாங்க. டீ பிரேக் எல்லாம் கிடையாது, டீ எல்லாம் கிடையாதாங்க. 10 மணிக்கு தொடங்கினாலும் 5 மணிக்கு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் வரும். அப்போ இங்க நம்ம 12க்கு விட்டுறோம், அது கூட வர மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறது வந்தாலே செவிக்கலாம், வரமாட்டாங்க. எல்லாம் தூக்கத்துக்கு அடிமை, கீழ்ப்படுதல். இவங்க 75 வயசுல என்ன பண்றாரு? உடனே கிளம்பி போறாரு இல்லையா? கீழ்ப்படுதல் இருந்து நோவாவுக்கு. அதுதான் 1 சாமுவேல்ல பார்க்கிறோம் 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததை பார்த்து சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவிப்படுத்தலும் உத்தமம். ஆக இங்க சொல்லிட்டார் அந்த சவுலுக்கு, யுத்தத்துக்கு போறப்பா எல்லாம் மிருக ஜீவன் எல்லாம் என்ன பண்ண அழித்து போடுன்னு சொன்னாரு. ஆனா இந்த சவுல் ராஜா என்ன பண்றாரு? நேரடியானது கொஞ்சம் கட்டி வச்சிருக்கிறாரு. கட்டி வச்சுட்டு மீதில் அழிச்சிட்டாரு. சத்தம் கேட்குது. சாமுவேலுக்கு கேட்கிறாரு. சாமுவேல் கேட்கிறாருன்னா சவுலே இவன் சத்தம் ஆடு மாடெல்லாம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி சவுல் கேட்கும்போது சாமுவேலுக்கு கேட்கிறாரு. கேட்டப்ப இதெல்லாம் பலி செலுத்துறதுக்கு சொல்றாரு. அதான் அவங்க சொல்றாரு, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தல உத்தமம் இல்லையா? கீழ்ப்படியாம என்ன கொண்டு ஆடு மாடு எது வெட்டினாலும் நோ யூஸ். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் இல்லையா? கீழ்ப்படியணும் இல்லையா? அது பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைச்சது, கிருபை கிடைச்சது. காரணம் நோவா கர்த்தர் கீழ்ப்படிந்தார் இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையில கிருபை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு கீழ்படுறது கிடையாது. எல்லாமே டேம் அண்ட் கண்டிஷன் தான். ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உபாகம் 28 சொல்றாரு, கீழே சொல்ற அத்தனை ஆசீர்வாதங்களை பலிக்கும்னு சொல்றாரு இல்லையா? 1 வாங்கினா 1 இலவசம். 999 ரூபாய் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இலவசம். டேம் அண்ட் கண்டிஷன். 1 வாங்கினா தான் 1 கிடைக்கும் இல்லையா? 2000 ரூபாய் வேணும். இதுக்கு என்ன வேணும்? கண்டிஷன். ரேஷன் கார்டு இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், பேர் இருக்கணும், ரேஷன் கார்டு பேர் இருக்கணும். யாருடைய ரேஷன் கார்டு தீமை கொடுத்தா கூட கொடுவாங்க இல்லையா? எல்லாம் டேம் அண்ட் கண்டிஷன். அதற்கு பாருங்க, நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சு. நமக்கு கிருபை வேணும்னா அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம் இல்லையா? கடைசி கல்லன் பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரு. வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன். ஒரு கல்லன் சொல்ல, நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் என்றான். இன்னொரு கல்லன் சொல்ல, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யல சொல்லிட்டு அவனை கடிந்து கொண்டு சொல்றான், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஆண்டவர் சொன்ன, இன்றைக்கு நீ என்னது கூட பரதேசி பாருங்க. கடைசி நேரம், சாவர நேரம் கீழ்ப்படிஞ்சான். அவர் ரட்சகர் சொல்லி அறிந்து கொண்டான். அவருக்கு ஒரு ராட்டியருக்கு சொல்லி அறிந்து கொண்டான். கேட்கலாம், ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஆண்டவர் சொன்ன, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசிப்பார் இல்லையா? இன்றைய ரட்சின் நாள், இன்றைய அணுகிற நாள். நாளை என்றது நம்ம கையில் இல்லை. இனி காலம் செல்லாது. ஞானசானம் எடுக்காதவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், சீக்கிரம் ஞானசானம் எடு. ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்குது. எப்போ வருவார் சொல்ல முடியாது, திடீர்னு வந்துடுவார் இல்லையா? ஞானசானம் எடுக்கலன்னா ஆகும். வேலையை நோவா குடும்பத்தை உள்ள அனுப்பிட்டு என்ன பண்ணாரு? வேலையை கூட்டாரு. தட்டுறாங்க, திறந்தாரா? அவர் போட்டுனதான் 5 புத்தி இல்லாத கணிக வெளியே தட்டுறாங்க. கதவை எங்களுக்கு தரேன். நான் உங்களை ஆமா சபைக்கு வரலாம், சந்தைகளுக்கு வரலாம், தசம் பார்க்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ரட்சிக்கப்படாம ஞானசாரம் எடுக்காம அங்க என்ட்ராக முடியாது இல்லையா? அங்க என்ட்ராக முடியாது. அங்க என்ட்ரா இருக்கு என்ன வேணும்? சீட்டு வேணும் இல்லையா? ரட்சிப்பு சீட்டு வேணும் இல்லையா? ஞானசாரம் எடுக்க வாலி பிள்ளைங்க இனி காலம் செல்லாது. மோசமான உலகத்துக்கு வரும். தீர்த்து 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம். அது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. காரணம் கீழ்ப்படுது. 2வது
லூக்கா 1:22 அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார். இங்கே மரியாதைக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சது. சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அங்க பாருங்க, மரியா கடவுள் கிடையாது. கானா ஒரு கல்யாணத்துல மரியாள் கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கலாம்? தண்ணீரை ராட்சசம் மாற்றி இருக்கலாம். உங்க அம்மாவே வேலைக்காரன் பார்த்து சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு அதுபடி நீங்க செய்யணும் இல்லையா? மரியாள் கடவுள் கிடையாது. மரியாள் வணக்கம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய 10 கற்பனையிலே ஒரு கற்பனை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலே எனக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனையில கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? நீங்க கேத்தலிக் சர்ச்சுக்கு போனீங்கன்னா மூளை எல்லாம் என்ன இருக்கலாம்? சிலை வழிபாடுகள், சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிற காரியம், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் இல்லையா? நாங்கள் படித்த ஹாஸ்டல்ல எங்கெல்லாம் நாங்கள் போய் மாமரம் இருந்தோம். நைட்டு 7 மணிக்கு குரூப்பா ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு ஸ்டடி படிக்கணும். இந்த ஹாஸ்டலில் விற்றுட்டாங்க, ரோமன் கல்வி வாங்கிட்டு எங்கெல்லாம் போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணுவாங்க. ஒரு ஒம்பது சில காரணம் கேத்தலிக்காரன் வாங்கிட்டாங்க இல்லையா? அது ஆண்டவருடைய சிலை வழிபாடுகள், ஆண்டவர் அருவருக்கிற காரியம். என்னிடத்தில் அன்பு கோர்த்து கற்பனை கீழ்படிகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவான்? இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஆகவே மரியாள் வணக்கம் செய்யக்கூடாது. வேளாங்கண்ணிக்கு நாம் போகக்கூடாது. போகலாம், டூரிஸ்ட் பிளேஸாக போகலாம். போயிட்டாங்க பொங்கல் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, மழித்துல நீட்டலும் வேண்டாம், பிறர் பழிப்பது இல்லாய் நன்று. தாடி நீட்டா விட்டுக்கிறதோ வயசுக்கிறதோ பங்காளி சேர்த்துக்கார மீசலை எடுத்துடு இல்லையா? இதெல்லாம் இல்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், பிறர் பழிப்பது இல்லாயே நன்று. நீ நீட்டா வச்சுக்கோ வயசுக்கோ அது காரணம் இல்லை, பிறர் பழிக்காம இருக்கணும் இல்லையா? ஆனால் தயவுசெய்து நம்ம அங்கே போகலாம், போயிட்டு நாகப்பட்டினத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரலாம் ஜாலியா. அங்கே போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வர்றது, தண்ணி வாங்கிட்டு வர்றது அதெல்லாம் நம்ம கையில் இருக்கக்கூடாது. இந்த பாட்டிலில் தண்ணி வாங்கிட்டு வர்றது, வீட்டில் வச்சுக்கிறது சிலை வழிபாடுகள். ஆண்டவர் அருவம் இருக்கிறார். மரியாள் கடவுள்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க தானே சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். யார் அரைஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து. மரியாள் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கல. யார் எழுந்திருந்தது? இயேசு கிறிஸ்து இல்லையா? அதுதான் மரியாதைக்கு ஆண்டவருடைய கண்களில் திருப்பி கிடைச்சது. காரணம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, லூக்கா 1:38 ஆண்டவர் திருப்பி மரியாதை கிடைச்சதுக்கு என்ன தகுதி? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். ஆண்டவருக்கு அடிமை இல்லையா? தாழ்த்துகிறார், தன்னை தாழ்த்துகிறார். அவளிருந்து தாழ்வு இருந்தது. ஆக மரியாதைக்கு கிருபை கிடைக்க காரணம் ஒரு தாழ்வுள்ள ஒரு சகோதரி இல்லையா? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரல, அம்மா சொல்ற நீ செய்யின்னு சொல்லியிருக்கலாம். அம்மா நான் சொல்ற நீ செய்யணும். அதனால பாருங்க, அந்த அம்மா வாய் தரல. இது பதில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு போய் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. 12 வயசுல காணாம போயிட்டாரு. தேடுறாங்க, என்ன ஒரு விசாரத்தை உண்டாக்கிட்டு எங்களுக்கு எங்கதான் தேடுறது? கணித்து கொண்டாங்களா? கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தாங்க இல்லையா? ஒரு தாழ்வு இருந்த அந்த அம்மா கிட்ட, பரிசுத்தமா இருந்தாங்க. அதனாலதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க சொல்லி யோசிப்பு என்ன பண்றாரு? ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருக்கிறார், தூங்கி இருக்கிறார். அப்புறம் தேவதூதன் சொல்லலாம், யோசிப்பே மரியாதை மனைவியாக ஏற்றுக்கொள்ள நீ ஐயப்படாதே, அவளிடத்தில் உறுதியா இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது இல்லையா? உளவாயை மூடலாம், எந்த வாயை மூட முடியாது? ஊர்வாய் யாரும் பண்ணுது இல்லையா? கொதிக்கிற அடுப்பு சாப்பாடு
டேக்ஸை மூடி போட்டு கூட மூடிடலாம், உளவாயை மூடிடலாம், ஊர்வாய் யாரும் போடுறது சரியா? நான் எல்லாரும் தாலி கட்டல இருக்குல்ல இந்த அம்மா நடக்கிற எல்லாமே மரியாதை. அதனால யோசிப்பு நீதிமான் அவர் என்ன பண்ற, ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கிறார். அப்பதான் தேவன் சொல்றார், மரியாதை தள்ளிவிட நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளுக்கு உறுதியா இருக்குது சுத்தாவினால இல்லையா? அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாரு. அவர் பாருங்க கூட கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணுறோம், விசாரிக்கிறோம் 4-5 பேரை, பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, எப்படி அந்த பொண்ணு எப்படி அந்த பையன் 10 செருப்பு தெரிஞ்சுன்னா பண்றோம், தேடி பார்க்குறோம். இப்பெல்லாம் 10 செருப்பு இல்லை, 10 நம்பர் இருந்தாலே போதும் இல்லையா? 10 நம்பர்ஸ் அதுலேயே இப்போ எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மா அப்புறம் கூப்பிடுறாங்க, இதை பார்த்து நீங்கள் முடிச்சு வைங்க. அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. ஒரு மரத்தில் நான் தொங்கிடுவேன், அதனால அப்பா அம்மா பயந்து ஐயோ எப்படி செத்துற போகுது, என்ன பண்ணுறது, முடிச்சு வைக்கிறது இல்லையா? அது பாருங்க, மரியாதை பரிசுத்தாவினால கர்ப்பவதியான தேவதூதர் சொல்லி அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறாங்க. அதனால ஒரு தாழ்மையா இருந்தேன் அந்த அம்மா கிட்ட, நான் ஆண்டவருக்கு அடிமை. வாசிக்கலாமா? யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு எழுத்து போட்டால மீனிங் வேற. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு அகேன்ஸ்ட், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதே போல பேதுல இருப்பார், 1 பேர் 5:5 வாசிக்கலாம். 1 பேர் 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மறுபடியும் சொல்றார் பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆக நம்மிடத்துல என்ன தேவை? ஆண்மை. அதனால எண்ணெய் போடாம, முடி வெட்டாம, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு அப்படி இருக்கு சொல்றாரு. அப்படி இல்லை, தாழ்மையா இருக்கு, கீழ்ப்படுதல். நீதிமொழிகள் 3:34. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அங்க கூட நீதிமொழிகளை சாலமோன் சொன்னாரு, தாழ்மைகளுக்கு என்ன கொடுக்கிறாரா? கிருபை இல்லையா? அங்க நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை, நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம முன்மாதிரியை பின்பற்றணும். அவர் நமக்கு மாதிரி வைத்து போய் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்களா? யோவான் 13:4-5 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. போதகத்தை விட்டு இருந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பெரிய வேலைக்கிழமை மேலறையில திருவந்து ஏற்படுத்தி திருவந்து கொடுக்கறது முன்னால என்ன பண்றாரு? ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து எல்லாருடைய சீசனுடைய கால்கள் என்ன பண்றாரு? கழுவிட்டு தான் கட்டி அந்த சீலையில என்ன பண்ற கால்களை துடைத்தார் இல்லையா? இப்ப கூட இருக்கு இல்லையா பாத பூஜை? என்ன பூஜை? பாத பூஜை செய்யறாங்கல்ல. அப்பா அம்மா காலை தட்டுல தண்ணி வச்சு கழுவுறாங்க. இந்து கல்யாணத்துலாம் பாத பூஜை எங்க கத்துக்க மாட்டாங்க? ஏசப்பா கிட்ட கத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் செய்கிறது இல்லை, இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து கடவுள், அண்ட சராசரத்தை படுத்த ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் சீசனுடைய கால்களை கழுவினார். கட்டி இந்த சீலினால் என்ன பண்ணார்? அவர் உடைச்சார் இல்லையா? தலைவர் தான் தொண்டர்கள் போய் கழுவணும். இந்த தலைவரே என்ன பண்ணிருப்போம்? தொண்டருடைய கால்களை கழுவுறார். இந்த காலை எங்கெல்லாம் போச்சு தெரியல இல்லையா? தாழ்மை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறதுன்னா தாழ்மை. இந்த ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கலாம். காரியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சர் உலக அதிசயத்தில் ஒன்று
பாபிலோன் தொங்கு தோட்டம். அவன் சொல்றான், நான் கட்டின என் மகிமிக்கா நான் கட்டின மகா பாபிலோன், நான் கட்டின ஏனும் பெயர் பிரஸ்தாபத்துக்காக. என்னாச்சு கடைசியில? ஆண்டவர் பார்த்தாரு. அவன் என்ன பண்ணாரு? சொல்றாரு, நீ மனுஷர் இருந்து தள்ளப்படுவாய், மிருகத்தை போல நீ புல்லை மேய்வாய். இல்லையா? பாருங்க, மனுஷன் தள்ளப்பட்டான். நேபுகாத்நேச்சர் மிருகத்துல இருந்து தள்ளப்பட்டான். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்தது பெருமை. நான் கட்டின மகா பாபிலோன், உலக அதிசயத்துல ஒன்று பாபிலோன் தொங்கு தோட்டம். தாஜ்மஹால் அந்த வரிசையில பாபிலோன் தொங்கு தோட்டம். கர்த்தர் பார்க்கிறான், கீழே தள்ளாரு. மிருகத்தை போல என்ன மேய்ந்தான்? புல்லை மேய்ந்தான். புலி பசித்தாலும் என்ன சாப்பிடாது? புல்லை சாப்பிடாது. ஆனா இப்போ மிருகத்தை போல புல்லை சாப்பிடாது. ஆகவே நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. அப்போதான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஏரோது பேசுறாரு. என்ன சொல்றாரு ஜனங்க? இது வந்து மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். தேவதூதன் ஏரோது அடித்தான். எப்படி செத்துட்டாங்க? புழுது செத்தான். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை. என்னால் தான் இது வந்துச்சு, என்னால் தான் கட்டின, என்னால் தான் என்ன அது வந்தாலே என்ன ஆயிடும்? பெருமை இருக்கக்கூடாது. நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இல்லையா? இனி நான் அல்ல, நாம் சொன்னா எப்படி இருக்குது? வந்துடுங்க, ஒட்டிக்கோ. நான் சொன்னா ஒட்டாது. இல்லையா? பாருங்க, எல்லாம் அவருடைய வசனத்துல இருந்தா கற்றுக்கணும் தான். ஏன்னா எஸ்ரா சர்மன் ஐயா வந்து கலைஞருக்கு பைபிள்லாம் கொடுத்து நிறைய சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அண்ணாதாரையும் சொல்லுவார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எப்படி? ஏழைக்கு இறங்குகிறவன். ஆமா, எங்க கத்துக்கிட்டாரு? ஆண்டுடைய வசனம் தான் படிச்சிருக்காங்க. ஆனா வெளிப்படையா என்ன பண்ணாங்க? ஆண்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கிருபை பெற்றுக்கொள்வதற்கு 2 தான் சொல்லிக்க, கீழ்ப்படுதல், என்னென்ன தாழ்மை இருக்குமானால் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கிருபை தருவார். இல்லையா? ஆகவே நேபுகாத்நேச்சரை பார்த்தோம். நேபுகாத்நேச்சரை போல வேண்டாம், ஏரோது ராஜா போல வேண்டாம். இயேசு ராஜா தான் நமக்கு முன்மாதிரி. அவர் எப்படி தாழ்மையா இருந்தார், அப்படி நாமும் தாழ்மையா இருக்கும். இல்லையா?